ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். வேர்ல்ட் ஆஃப்டர் கோகு டெத்துங்கிற இந்த ஒரு சீரீஸை நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிட்டு வரோம். அது இதில் 10th எபிசோட். இந்த எபிசோடில் என்னாச்சுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். அந்த எபிசோட்ஸுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய வெஜிடா ப்ரோலியை மீட் பண்ணி ஒரு டீலை போட்டிருப்பாரு. அதாவது, நீ ஃப்ரீஸாவை டஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணினா ஃப்ரீஸாவை உன்னுடைய கையாலேயே கொள்றதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டீல் இருந்திருக்கும். இந்த ஒரு டீலுக்கு ப்ரோலியும் அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஃப்ரீஸாவை தேடி போய் கொள்றதுக்காக இவங்க 2 பேரும் கிளம்பும் போது ஒரு குரல் திடீர்னு இவங்களுக்கு கேட்குது. 2 கேரட் பசங்களும் அங்கேயே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குரல் சொல்லுது. யாருன்னு பார்த்தா அது ஒரு அன்னோன் உமன் கேரக்டராக இருக்குது. அந்த கேரக்டர் வெஜிட்டாவை பார்த்து சில கேள்விகள் கேட்குது. வெஜிட்டா, நீ என்னுடைய அப்பாவை எங்கே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறங்கிற மாதிரி கேட்க, அது ப்ரோலியுடைய பொண்ணுன்னு ரிவீல் பண்ணுறாங்க. ப்ரோலி அவருடைய பொண்ணை பார்த்து, ஆக்ரா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அதை விட முக்கியமாக நீ என்ன கருமத்தை வியர் பண்ணியிருக்கங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆக்ரா, நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்கிறது, இது நாங்கள் எல்லாருமே வியர் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம், இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஆக்ரா சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரோலி, அடுத்த வாட்டி நான் மெருஸை பார்த்தேன்னா அவனை கொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனித்த சீலாய், ஆக்ரா, அது நீதானா, வர்றதுக்கு 2-3 மாதம் ஆகும்னு சொன்னியே, எப்படி நீ வந்தங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதோடு நிறுத்தாமல், நீ போட்டிருக்கிற இந்த புது யூனிஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீ என்ன போட்டாலும் அதில் அழகாக இருக்கங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆக்ரா, அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெஜிட்டா நடுவில் இருந்து பார்த்துட்ருக்காரு. எனக்கு இது எதுக்குமே டைம் கிடையாது, உங்கள் அப்பா என் கூட வர்றதுக்கு ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் இப்போ கிளம்புறோம், நீங்கள் உங்களுடைய பாசத்தெல்லாம் அப்புறமா பொழிஞ்சுக்குங்கிற மாதிரி வெஜிட்டா சொல்ல, அதுக்கு ஆக்ரா, நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, இந்த ஒரு விஷயத்தை கேலக்டிக் பேட்ரோல் தான் ஹேண்டில் பண்ண போகுது, நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி ஆக்ரா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீலாயை பார்த்து, நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் இங்கே முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியிருக்குங்கிற மாதிரி சொல்ல, வெஜிட்டா இப்போது பேசுகிறாரு. ஆக்ரா, நீ என்ன பேசுகிறன்னு உனக்கு புரியலை, ஃப்ரீஸாங்கிறவனை உங்களை மாதிரியான கேலக்டிக் பேட்ரோலால் ஈஸியாக பிடிச்சிட முடியாது, அவன் ரொம்ப ரொம்ப பெரிய த்ரெட், உங்கள் அப்பாவாலையும் என்னாலையும் மட்டும்தான் அவனை ஹேண்டில் பண்ணவே முடியுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆக்ரா, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலைன்னு நினைக்கிறேன், நீங்கள் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது, இதை கேலக்டிக் பேட்ரோலான நாங்கள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி என்னை சொல்ல வைக்காதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் என்னுடைய ஒர்க்கில் இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மொழியில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி ஆக்ரா சொல்ல, வெஜிட்டா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே நீ த்ரெட்டன் பண்ணுறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆக்ரா, நான் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனெல்லாம் த்ரெட்டன் பண்ணலை, ஒரு சாதாரண வீக்லிங்கை தான் த்ரெட்டன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல, வெஜிட்டா செம்ம கடுப்பாகிறாரு. ஆக்ரா அதுக்குள்ளே பயங்கரமாக பவர் அப் ஆகிறாங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படியே அல்ட்ரா இன்ஸ்டிங் மாதிரி இருக்குது. அதில் அப்படியே ப்ரோலியுடைய சாயலும் கலந்துருக்கு. ஏதோ ஒரு ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய வெஜிட்டாவை இவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க. ஆனால் வெஜிட்டா ஒரே ஒரு கையாலேயே இவங்களுடைய அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணதோடு இல்லாமல், நீ எனக்கு எதையுமே டீச் பண்ண முடியாது, ஒருவேளை நீ எனக்கு ஏதாச்சும் டீச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உனக்கு 1000 வருஷங்கள் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதை கேட்ட ஆக்ரா, நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்ல, வெஜிட்டா ஒரு பயங்கரமான ப்ரெசன்ஸை திடீர்னு சென்ஸ் பண்ணுறார். பார்த்தா அது ப்ரோலியாக இருக்குது. வெஜிட்டா, நீ சண்டை போட்டுட்ருக்கியே, அது யார் பொண்ணுங்கிறத மறந்துட்டியாங்கிற மாதிரி ப்ரோலி கேட்குறாரு. உன்னுடைய விரல் அவன் மேலே பட்டா கூட நீ கண்டிப்பாக ஃப்ரீஸாவை பார்க்கக்கூட முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் உன்னை கொன்னுருவேங்கிற மாதிரி ப்ரோலி சொல்ல, வெஜிட்டா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு.
உடனே வெளியே வந்த சீலாய், நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துங்க. சண்டை போடாமல் உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதாங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 3 பேருமே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. மறுபடியும் பேசின சீலாய், ஆக்ரா, நீ எதுக்காக வெஜிடா கிட்ட இப்படி ரூடாக நடந்துக்கிற? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வெஜிடாக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு, உனக்கு கொஞ்சம் கூட புரியாதாங்கிற மாதிரி சீலாய் திட்ட, ஆக்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான், இந்த ஒரு பிரச்சனையை பேசி தான் முடிவெடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ரா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் உங்கள் 2 பேரையும் தடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் ஃப்ரீஸாவை நீங்கள் இப்போது தேடி போனால் கூட பிடிக்க முடியாது. ஏன்னா ஃப்ரீஸா நீங்கள் நினைக்கிற எந்த இடத்துலையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறங்கிற மாதிரி வெஜிடா கேட்க, ஆக்ரா அப்போ தான் அந்த விஷயத்தையே ரிவீல் பண்ணுறாங்க. ஃப்ரீஸா மட்டும் இப்போ இந்த யூனிவர்ஸ்க்கு த்ரெட்டனாக இல்லை, ஏகப்பட்ட மோசமான கைதிகளும் இப்போது மிகப்பெரிய த்ரெட்டாக உருவெடுத்திருக்காங்க. கேலக்டிக் பிரிசனில் இருக்கிற ஏகப்பட்ட கைதிகள் இப்போது தப்பிச்சிருக்காங்கங்கிற மாதிரி ஆக்ரா சொல்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டது ஃப்ரீஸாவாக தான் இருக்குங்கிற மாதிரி ஆக்ரா சொல்ல, அப்போது வெஜிடா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஃப்ரீஸாவால் அவங்க எல்லாரையும் தப்பிக்க வச்சிருக்க முடியாது. ஏன்னா ஃப்ரீஸா இந்த யூனிவர்ஸ்லேருந்து மறைஞ்சே 10 வருஷமாச்சு. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஃப்ரீஸா ரீசண்டாக வந்து தான் அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கணும். ஆனால் அவன் மறைஞ்சு போயே 10 வருஷம் ஆச்சு. அப்படின்னா ஃப்ரீஸா மறுபடியும் அப்பியர் ஆனானா என்ன அப்படிங்கிற மாதிரி வெஜிடா கேட்குறாரு. அதுக்கு ஆக்ரா, நான் அது ரீசண்டாக நடந்த இஷ்யூன்னு சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வெஜிடா, அப்படின்னா 10 வருஷமாக நீங்கள் உங்களுடைய இன்மேட்ஸ் என்ன ஆனாங்கன்னு கூட செக் பண்ணவே இல்லையா? இதை விட மோசமான ஒரு செல் இருக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆக்ரா, நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேளு, அப்போ தான் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னே புரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஆக்ரா அந்த ஒரு ப்ரிசனில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோரோங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் இங்கேருந்து முன்னாடி தப்பிச்சு போயிருப்பார். அவர் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு புது சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லா இன்மேட்ஸ் மேலேயும் ஒரு விதமான ட்ராக்கருங்கிறது இருக்கும். இந்த ஒரு ட்ராக்கர் இவங்களுடைய எனர்ஜியை அப்படியே சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய எனர்ஜி இருக்குங்கிற மாதிரி வெளியே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு இண்டிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது மூலமாக உள்ள ஒரு இன்மேட்ஸ் இருக்காருன்னா அவருடைய எனர்ஜி இருக்கிறதுனால அவங்க உள்ளே தான் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் இவங்களுடைய எனர்ஜிங்கிறது எப்போவுமே ஸ்டேபிளாக இருந்திருக்கு. இதனால் இந்த கேலக்டிக் பேட்ரோல் வாரியர்ஸ் எல்லாமே இவங்களுடைய இன்மேட்ஸ் எல்லாமே பத்திரமா செல்லுக்குள்ளே தான் இருக்கிறதா நினச்சிருப்பாங்க. பட் ஒரு நாள் இவங்க எல்லாருமே சடனாக வேனிஷ் ஆகியிருந்தாங்க. அன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த இன்மேட்ஸ் எல்லாருமே சாதாரணமாக இங்கே இல்லை, இது எல்லாமே அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். இவங்க எல்லாருமே பல வருஷத்துக்கு முன்னாடியே இதிலிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய எனர்ஜிங்கிறது தொடர்ந்து சென்ஸ் செய்யப்பட்டதால் நாங்கள் அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கவே இல்லை. அதை தாண்டி அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனும் ரொம்பவே ரியலாக இருந்ததால் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரலை. இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை கண்டிப்பாக நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. இந்த ஒரு விஷயத்தை ஃப்ரீஸாவால் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவருடைய ஃபைலை செக் பண்ணும்போது இந்த மாதிரியான எபிலிட்டிஸ் ஃப்ரீஸா கிட்ட இல்லைங்கிற மாதிரி தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா ஃப்ரீஸா கூட வேறு நிறைய பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தான் இதிலிருந்து எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்கிற மாதிரி ஆக்ரா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ப்ரோலி, இது எதுவுமே எனக்கு இப்போது தேவையில்லை, ஃப்ரீஸா இப்போது எங்கே இருக்கான் அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி ப்ரோலி சொல்கிறாரு. அதுக்கு ஓக்ரா, இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு பயங்கரமான ஜீனியஸை போய் மீட் பண்ணேன். ஆமாம், ஜூனோவை தான் சொல்கிறேன். ஜூனோக்கு இந்த யூனிவர்ஸில் என்ன விஷயம் நடந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால் இவர்கிட்ட கேட்டால் எல்லா விஷயத்தையும் நமக்கு இவர் சொல்லுவார். அவர்கிட்ட போய் அவர் கேட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு நான் இந்த கேள்விக்கான பதிலை கேட்டேன். ஆனால் அதுக்கு ஜூனோ சொன்னது, இந்த 12 யூனிவர்ஸில் எங்கேயுமே இந்த ஃப்ரீஸா இல்லை, அதை தாண்டி அவனை யாராலையுமே ரீச் பண்ண முடியாது, அப்படி ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஜூனோவே சொல்லிட்டாரு அப்படின்னு ஆக்ரா சொல்கிறாங்க. இதை கேட்ட ப்ரோலி, ஸோ இந்த ஒரு தகவலுக்காக நீ இப்படி ஒரு விஷயத்த அவனுக்கு பண்ணியாங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. அவனை நான் தேடி கண்டுபிடிச்சி கொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்ரா என்ன விஷயத்த பண்ணாங்கன்னு நீங்கள் இந்த இமேஜஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோலி கத்துறத பார்த்த ஆக்ரா, சத்தம் போடாதீங்க, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசின ஆக்ரா, ஜூனோக்கு எல்லாமே தெரியும்,
இந்த யூனிவர்ஸில் என்ன நடந்தாலும் அவனுடைய கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி இருக்கிற ஆளாலேயே ஃப்ரீஸா இப்போது என்ன பண்ணுறான்னு சொல்ல முடியல. அப்படின்னா ஃப்ரீஸாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ்லேருந்து டிரான்சண்ட் ஆகி போனவங்களை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த பவர் தான் சூப்பர் டிராகன் பாலுங்கிற மாதிரி ஆக்ரா சொல்கிறாங்க. இதை கேட்ட வெஜிட்டா, ஒரு டெஸ்ட்ராயர் கார்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் அந்த ஒரு டிராகன் பாலை யூஸ் பண்ண முடியும். அதுக்கான பெர்மிஷன் என்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக சூப்பர் டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸாவை கண்டுபிடிச்சி அவனுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணுங்கிற மாதிரி வெஜிட்டா சொல்ல இந்த ஒரு எபிசோட் முடியுது.